அந்த அதிசயமான வழிநடத்தலை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் சுற்றுச்சூழல் ஞாயிறாக இந்த நாளை அனுசரிக்க அழைக்கப்படுகிறோம். என்வைரன்மெண்டல் சண்டே, சுற்றுச்சூழல் ஞாயிறு. கடந்த 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் ஆசரித்தோம், வேர்ல்ட் என்வைரன்மெண்டல் டே. அதை தொடர்ந்து வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சபையாக இந்த சுற்றுச்சூழலை நினைவு கூர்ந்து அதனுடைய சிறப்பையும் அதன் உள்ளாக அமைந்திருக்கிற நம்முடைய பொறுப்பையும் தியானிக்க இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்கான தலைப்பு படைப்பின் குரல். இயற்கையில் இறைவனின் குரலை உணர். வாய்ஸ் ஆஃப் கிரியேஷன், recognizing God's voice in nature. இறைவனின் குரல் இயற்கை வடிவில். இதைத்தான் நல்ல தியானிக்க போகிறோம். நமக்கு அதாவது மூணார் பகுதியிலே வாழ்கிற நமக்கு இயற்கையை குறித்து அதிகமாக தெரியாது. ஏனென்றால் பிறந்த நாளிலிருந்து இந்த இயற்கைக்குள்ளாகவே நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலா பிரயாணிகளாக நம்முடைய மூணாரை பார்க்க வருகிறார்கள். காரணம், இங்கு இருக்கிற இயற்கையின் அழகு. அதை பார்த்து வருகிறார்கள். ஆனால் நாம் அதனை கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேண்டும். சங்கீதம் 19 1வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இந்த 19ஆம் சங்கீதத்தில் 4 வசனங்களுமே ஆண்டுடைய படைப்பின் மகத்துவத்தை விவரிக்கின்ற வசனங்கள். இந்த வானத்தை பார்க்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை, ஆகாய விரிவை பார்க்கும் பொழுது அவருடைய கரத்தின் கிரியை. இவைகளை நாம் கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நன்றாக தெரியும், ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார். அப்போ இந்த படைப்புகளை நாம் பார்க்கிற இந்த வானமானாலும் சரி, இந்த பூமியானாலும் சரி, எல்லாமே கடவுளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதற்குள்ளாக மறைந்திருக்கின்ற கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 27:1 பார்க்க அது முழுவதுமாக கர்த்தருடைய சத்தத்தை விவரிக்கிறார். அந்த சத்தம் எங்கும் பரவி கிடக்கிறது. நம்முடைய ஆலயத்திலே, ஆராதனைகளிலே, வேத வஸ்திரங்களிலே, பிரசங்கத்திலே எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே அந்த இயற்கையிலே இறைவனின் குரலை அடையாளம் கண்டுகொண்டு அதை துதித்து வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். வேத பாடமாக வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும் பொழுது யோபுடைய சரித்திர புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் மிருகங்களை கேட்டுப்பான், அது உங்களுக்கு போதிக்கும். அழகா சொல்லியிருப்பாங்க, அது போதிக்குவாங்க. மிருகங்கள் போதிக்குவாங்க. பட்சிகள், ஆகாயத்து பட்சிகளை கேட்பார், அது அவரை அறிவிக்கும். இந்த பூமியை கேட்டுப்பார், அது
பேசுமா? பூமி பேசுமா? மீன்கள் எல்லாம் பேசுமா? அது பேசுகிறது, அது சொல்லுகிறது. என்னை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. என்னை பார், என்னுடைய அழகை பார், இயேசு கிறிஸ்துவை படைத்தவர். அது பேசுகிறது. நான் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி என்று ஒவ்வொரு படைப்பும் சொல்கிறது. சுவிசேஷ வேதபுரியில் பார்க்கும் பொழுது கூட லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது காகங்களை பார். அதை பார்க்கணும். பார்க்கும்போதே நமக்கு அதனுடைய ஆச்சரியம் நமக்கு புரியும். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார். காகங்களை பார். இந்த வார்த்தை சொல்லுவது காகத்தை பற்றி என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க தரோம். அப்படி ஒவ்வொன்றையும் யோசித்தாலே அந்த படைப்பினுடைய ஆச்சரியம் நம்மை படுத்த அப்படிதான். அந்த ஆச்சரியம் நமக்கு நன்றாக புரியும். ஒரு சின்ன ஒரு தகவல் கடந்த சில காலங்களுக்கு முன்பதாக தெரிந்து கொண்டேன். இந்த காக்கா கூடு கட்டுமா. கூடு கட்டும் போது அந்த மரத்தினுடைய கிளையினுடைய ஓரத்தில் அது கூடு கட்டும். அந்த கிளையினுடைய ஓரம் அப்படி கட்டிச்சுன்னா தற்சமயம் மழை வராது. அதை அடகாத்து முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பறக்கிற வரைக்கும் மழை வராதுன்னு அர்த்தமா. அதே நேரத்தில் காக்கா அந்த மரத்தினுடைய ஒட்டி அந்த கிளையின் ஓரத்தில் உள்ள தள்ளி கூடு கட்டி முட்டை போட்டு அடகாத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா இது முட்டை குஞ்சு பொறிச்சு அது பறக்கிறதுக்குள்ள மழை வந்ததுன்னு அர்த்தமா. இது ஆண்டவருடைய படைப்பில் ஆச்சரியம். கூடு கட்டுறதுல கூட ஒரு செய்தி இருக்கிறது. அவ்வளவு ஆச்சரியம். அப்படி இயற்கை நூறாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இதை பார்ப்பதற்கு நாமும் கூட எங்கெங்கயோ இருக்கிறோம். ஊட்டி, கொடைக்கானல், இது போன்ற மூணார், ஒரு பல கொடைக்கானல், இப்படி பலப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் சொல்றோம். இதெல்லாம் போய் இங்கே என்ன பார்க்கிறோம்? இயற்கையை பார்க்கிறோம். அந்த இயற்கையில் இறைவனின் குரலை நீங்களும் நானும் இந்த நாளிலிருந்து பார்க்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். இறைவனின் குரலை கேட்க வேண்டும் இயற்கையில. அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே ஆபிரகாமிடத்திலே தேவன் பேசுகிறார். அது இந்த ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்திலேயே இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் நீ ஆகாயத்தின் நட்சத்திரங்களை பாருங்க. நட்சத்திரம் இப்பொழுது பேசுகிறது. வாக்கு கொடுத்த ஆண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். எப்படி இந்த நட்சத்திரம் எப்படி பெருத்திருக்கிறதோ அதே போல சந்ததிகளும் பெருகி இருக்கும் என்பதை அந்த செய்தியை அந்த நட்சத்திரம் கூறுகிறது. இந்த நாளிலும் வானத்தை பார்க்கும் பொழுது, நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் உணர வேண்டியது, அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அதை நினைவுபடுத்துகிறார். அதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பெரும் புயல், பெரும் காற்று, storms and winds. இந்த பெருங்காற்று புயலிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா அவரிடத்திலே கர்த்தர் வெளிப்படுகிறார். அப்பொழுது பெரும் காற்று, ஒரு பூமி அதிர்ச்சி, அக்கினி, இவையெல்லாம் வெளிப்பட்டது. கடைசியாக ஒரு மெல்லிய சத்தம். 11-12 வசனங்களே, 11 வசனத்துல 1 ராஜாக்கள் 19-11 பார்க்கிறோம். ஒரு மெல்லிய சத்தத்தால் கர்த்தர் எலியாவோடு கூட பேசுகிறார். நாம் கூட இது போன்ற செய்திகள் கேட்கிறோம். பூமி எதிர்ச்சிகள், பெரும் காற்று. கடந்த வாரத்திலே திருச்சூர் மாவட்டத்திலே, திருச்சூர் சில இடங்களிலே சுழலி காற்று, மின்னல் சுழலி காற்று என்று நாம் செய்திகளிலே கேட்டோம். ஒரு மின்னல் புயல் காற்று, திடீரென்று விஷயம், பெரும்புயல் ஆங்காங்கே கேட்கிறோம். மழைக்காலங்கள். இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுக்கு பின்பதாக கர்த்தருடைய
கர்த்தருடைய சத்தம் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது என்று. வாழ்க்கையிலும் அப்படித்தான். வாழ்க்கையில் சில போராட்டங்கள் புயல் போல சில போராட்டங்கள் கடந்தவர்கள் சோர்ந்து வகை வேண்டாம். கர்த்தர் கூட பேச போகிறார் என்று அந்த இயற்கை நமக்கு சொல்லுகிறது. பெரும் காற்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் என்று சொல்கிறார். மூன்றாவதாக தண்ணீர். தண்ணீர் தான் நமக்கு சுத்தி சுத்தி தண்ணீர் தான் இருக்கிறோம். ஆறுகளை பார்க்கிறோம், ரிவர்ஸ். அந்த ஆறுகளும் கூட நமக்கு அநேக செய்திகளை, இந்த தண்ணீர்கள், கடல், சமுத்திரம், இந்த குளம், நதிகள் எல்லாம் ஒரு செய்தி நமக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை அது சொல்லுகிறது. செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த மோசையுடைய காலம், யோர்தானை இரண்டாக பிளந்த யோசுவாவின் காலம், இப்படி எலிசாவின் காலம் என்று எலிசாவின் யோர்தான் இப்படி பிரித்து அடுத்து நாகமான் அந்த குஷ்டரோக நோய் சுத்திகரிக்கப்பட்ட சம்பவம், இப்படி அநேக சம்பவங்களை இந்த தண்ணீரோடு ஒப்பிட்டு இந்த வேதத்திலே முழுவதுமாக பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை இந்த தண்ணீரை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது, ஆனால் ஒரு பெரிய செய்தி இந்த தண்ணீர் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆறுகளும் இதுகளெல்லாம் நமக்கு நதிகளும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது சொன்னா, சங்கீதம் 23:2 மனப்பாடமும் நமக்கு நன்றாக, அவரனை தமுந்த தண்ணீர்கள் என்று என்னை நடத்தி. அது ஒரு பெரிய ஆறுதல். நம்மை அரவணைக்கிறார், நம்மை ஆதரிக்கிறார். சங்கீதம் 1 கூட, நீ கால்களின் மூலமாய் நடப்பட்ட இலையுதிராயிருக்கிற மரத்தை போல அந்த செழிப்பு, அந்த ஆதரவு, இது தண்ணீர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் ஆதரிக்கிறேன், நான் உன்னை அரவணைக்கிறேன், உன்னை போஷிப்பேன் என்பதை தண்ணீர் மூலமாக ஆண்டவர் கூட பேசுகிறார். நான்காவதாக மலைகள், குன்றுகள் முதலில் இருந்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். அது வேதத்திலே முழுவதுமாக நாம் பார்க்கணும். மலைகளிலே ஆண்டவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் பல இடங்களில், கர்மேல் பர்வதத்திலே, மோரியா மலையிலே, ஓரேப் மலையிலே, இப்படி பல மலைகளிலே கர்த்தர் வெளிப்பட்டதை, சீனாய் மலையில 10 கற்பனை மோசே எடுத்து கொடுத்தார் அல்லவா, சீனாய் மலையில, இப்படி பல பர்வதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சியோன் மலை. இன்னும் மத்தேயுடைய சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே மறுரூப மலை என்று சொல்லுகிறோம். டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட். இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைகிறார். அங்கே எலியா வெளிப்படுகிறார், மோசே வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் யாக்கோபு, யோவான் பேதுரு இதை பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான அனுபவத்தை மலைகளிலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக இந்த மலைகளெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது, ஆண்டவர் வெளிப்படுகிற இடம். ஆகவே சங்கீதம் 121 சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக இந்த நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றி மலைகள் தான். அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல நானும் என் கண்களை அந்த பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்த ஆசை பர்வதங்களுக்கு நேராக. மலை பேசுகிறது, நீ ஆண்டவரை நோக்கி பார் என்று பேசுகிறார். ஐந்தாவதாக மிருகங்கள், பறவைகள் பேசுகிறார். அதைதான் அறிமுகமாக சொன்னேன். யோபு 12:7 மிருகங்களிடத்திற்கு, பட்சிகளிடத்திற்கு, பூமி இடத்திற்கு, சமுத்திர மட்சிகளிடத்திற்கு. லூக்கான சுவிசேஷம் 17:27 காக கிடைப்பான். அம்மா அருமையான ஒரு வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து, அடைக்கிறான் குருவிகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தீர்கள் அல்லவா என்று ஒரு மனப்பாடம் வசிச்சான். அவைகளெல்லாம் சொல்கிறது, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த குருவி, காக்கா, மிருகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்.
நம்மை பார்த்து சொல்லுகிறது, பேசுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய படைப்பின் மகுடம் நீங்கள், கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் நீங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆறாவதாக இந்த பருவம் கிளைமேட், அதுவும் சொல்கிறது. ஜூன் 1ஆம் தேதி ஆன உடனே நம்ம மழை ஆரம்பிச்சு அடிமை. நவம்பர் மாதம் வந்த உடனே சொல்லிடுவோம் இனி ஒரே பனிக்காலம் தான். ஏப்ரல் மாதம் வந்த உடனே சொல்லிடுவோம் ஒரே இனி வெயில் தான், சூடு தாங்கவே முடியாது அப்படின்னு. பிரசங்கி 3ஆவது அதிகாரம் இதைத்தான் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நம்முடைய வாழ்க்கை வருகிற நிலைகளையும் சொல்கிறது. நகைக்கு ஒரு காலம் உண்டு, புலம்பு ஒரு காலம், நட்டு ஒரு காலம் உண்டு, அறுக்கு ஒரு காலம். இதையெல்லாம் அதை ஒவ்வொரு காலம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலநிலையும் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த காலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எல்லாம் ஆண்டவர் நியமித்த காலம். அந்த காலம் சொல்லுகிறது, அந்த காலத்தை நிர்ணயிக்கிறவர் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில நேரங்களை நிர்ணயிக்கிறவர் ஆண்டவர். அதின் காலத்தில், அதுதான் ஆண்டவருடைய வசனம். காலம் தவறி நடக்கிறது எதுவும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்கிறார். ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதற்கு பின்பதாக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறபடியினாலே அந்த காலத்தின் ஊடாக ஆண்டவர் பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏழாவதாக அக்கினி, தி ஃபயர். இது நமக்கு மிக கிறிஸ்துவ உலகத்திலே அறிமுகமான ஒரு வார்த்தை தான். யாத்ராகமம் 3ஆவது அதிகாரத்திலே மோசையில் கூட அக்கினியினூடாக ஆண்டவர் பேசுகிறார். மோசே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு முட்புதர் பற்றி எரிகிறது. பச்சை பசேல் என்று இருந்த அந்த முட்புதர் எரிகிறதே என்று அந்த இடத்திற்கு மோசே கடந்து போகிறார். அந்த அக்கினிக்குள்ளாக இருந்து ஒரு சத்தம் கேட்கிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான, உன் பாத ரட்சிகளை கழட்டி போடும் என்று ஒரு சத்தம் கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் பேசுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முடியாது, நான் உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்கிறார். ஓகே ஆண்டவரே, நான் செய்கிறேன். ஆனால் உன்னை அனுப்பினவர் இன்னார் என்று யார் என்று கேட்டால் இன்னார் என்று சொல்ல வேண்டுமே என்று கேட்ட பொழுது 2 விதத்தில் சொல்கிறார். நான் ஆபிரகாம் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நான் தான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன். சரியானவரை எனக்கு தெரியும் யார் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பெயரை கேட்பார்களே, அதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார். அந்த அக்கினிக்குள்ளாக இருந்து சொல்கிறார், நான் தான் யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் தான் யெகோவா, I am Yahweh, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த அக்கினியூடாக பேசுகிறேன். மிக அறிமுகமான மற்றொரு பகுதி 1 ராஜ்யங்கள் 18 எலியாவின் ஒரு சிறு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அக்கினி இறக்கி பல்பொருளையும் தண்ணீரையும் வற்றி போக பண்ணினார். அக்கினி நக்கி போட்டது என்று வாசிக்கலாம். அப்படியே அக்கினியூடாக அவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம், பெத்தேகூசையின் நாள் வந்தபொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் அடையாளமாக ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஒரு அக்கினி நாவாய் அசைவாடினார். ஆக ஆண்டவருடைய வெளிப்பாடு, சுத்திகரிப்பு
எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வல்லமையை இந்த அக்கினி சொல்கிறார். வீட்டில் கேஸ் கூட பொறுத்தலாம், கேஸ் நிறைய வச்சுருக்கணும், கேஸ் கொடுக்கலாம், அடுப்பு பொறுத்தலாம், எந்த அடுப்பு ஒரு ஏதோ ஒரு பார்க்கும் பொழுது நான் கேண்டில் பொறுத்துருவார், என்ன விளக்கு பொறுத்துருவார். இந்த அக்கினியினூடாக நாம் அது சொல்லுகிறது, ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் பேசுகிறவர் என்று இந்த இயற்கையினூடாக அந்த அக்கினியும் பேசுகிறார். ஆக இறைவனுடைய குரலை இயற்கையில் அது கலந்திருக்கிறது, அதை நாம் கேட்க வேண்டும், அவ்வளவுதான். நமக்கும் ஒரு உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், நித்திய உலகம் அது. அதைத்தான் வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்திலே நிருப பாடமாக நாம் வாசிக்க கேட்டேன். அங்கே 1-5 வரை அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இயற்கை சூழல் உலகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த இடத்துல ஆண்டவர் பொறுப்பையும் கொடுக்கிறார். இப்படி இயற்கையின் ஊடாக பேசிக் கொண்டிருக்கிற இயற்கையின் ஊடாக அந்த குரலை கேட்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறனா, அந்த இயற்கையும், இயற்கை என்பது ஒரு வார்த்தை போல தெரியலாம், நேச்சர் சொல்லலாம். ஆனால் இது இறைவனுடைய படைப்பு, நம்முடைய ஆண்டவருடைய படைப்பு. அந்த ஆண்டவருடைய படைப்பை பாதுகாக்கும்படியான பொறுப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய படைப்பை நாம் பார்த்து ரசிப்போம், அதனை பாதுகாப்போம். அந்த இயற்கையினூடாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து நாம் வளரும். திருவசனம் நம்மோடு கூட உணர்த்துகிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து சாட்சியை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.